வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது MBBS, BDS இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு. சுமார் 22,79,000 பேர் பங்கேற்கும் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தயார். இந்தியாவில் 551 நகரங்களில் உள்ள 5,440 மையங்களில் நீட் மறுதேர்வு. ஆங்கிலம் உள்ளிட்ட 12 இந்திய மொழிகளில் வெளிநாடுகளில் உள்ள 14 மையங்களிலும் நடைபெறுகிறது நீட். நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் அடையாள அட்டை, அண்மையில் எடுக்கப்பட்ட 2 பாஸ்போர்ட் போட்டோ மற்றும் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ எடுத்து வர வேண்டும். உரிய ஆடை கட்டுப்பாடுகளுடன் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கம் தொகுதி மிக விரைவில் போதையில்லா சேப்பாக்கமாக மாற்றப்படும். மக்களின் பிரச்சினைகள் மீது விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் என் ஆனந்த் பேச்சு. சேப்பாக்கம் தொகுதியில் மிக விரைவில் போதை இல்லாத சேப்பாக்கம் தொகுதியாக இருக்கும். அதற்கு முதலமைச்சர் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் மக்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. அமைச்சர் என் ஆனந்த் பங்கேற்று பொதுமக்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார். முதலமைச்சரின் பிறந்தநாளையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 2 நாள் இலவச ஆன்லைன் பதிவு நிறைவு. சுமார் 40,000 பேர் மட்டுமே பூங்காவை பார்வையிடலாம் என அமைச்சர் ரஞ்சித் குமார் தகவல். வண்டலூரில் பேரறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. ஸோ அங்கே 21, 22 தேதிகளில் ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு கட்டணம் இல்லாமல் உள்ள அந்த கண்டுகளிக்கலாம். அந்த கட்டணத்தை என்னுடைய குடும்ப அறக்கட்டளை நிதியிலிருந்து நான் செலுத்துவதாக நான் உத்தரவிட்டு அதன் பேரில் தான் நாங்கள் பண்ணுறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்தநாளையொட்டி தங்கத்தேர் இழுத்து வழிபட்ட தவிக நிர்வாகிகள். 52 கர்ப்பிணி பெண்களுக்கு அறுசுவை உணவுடன் வளைகாப்பு நடத்தி உற்சாகம். தவிக அரசில் அங்கம் வகிப்பதால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது. இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புக்கு பின் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என IUML பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். IUML கட்சி அலுவலகத்திற்கு விஜய்க்கு முன்பாக எந்த முதலமைச்சரும் வந்தது இல்லை என காதர் மொய்தீன் பேட்டி. எங்கள் கட்சிக்கு சோஃபா எதுவும் வரவில்லை எனவும், முதலமைச்சர் விஜய் வந்ததால் வாடகைக்கு சோஃபா வாங்கி போட்டோம் எனவும் விளக்கம். எல்லா ஆபீஸும் நாங்கள் போனோம், உங்க ஆபீஸ் வந்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்துட்டார். இவர் வந்ததுனால எங்க ஆபீஸ அலங்காரம் பண்றதுக்காக வேண்டி சினிமா பண்ணுவாங்க பாருங்க, ஒரு இரவா வெள்ளை அடிச்சு சோஃபாலாம், நீங்க சோஃபா கேட்டு அங்கதான் போட்டது. வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவா வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்தவொடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதான் நாங்க பண்ணதை தவிர வேற சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். என்ன போட்டாலே அப்பயே காலையில தூக்கி போயிட்டாங்க சார். நாங்கள் நினைத்திருந்தால் IUML கட்சியை கழட்டி விட்டிருப்போம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டம். காணாததை கண்டதால் கண்டதே சொர்க்கம் என்று IUML சென்று விட்டதாகவும் விமர்சனம். போன முறை அவங்க 2 நாங்கள் சீட்டு கொடுத்தோம், 2மே அவங்க தோத்துட்டாங்க. அதனால நான் கழட்டி விட்டோமாண்ணா? IML நான் கொடுத்த இடத்துல பூரா 3 இடமும் கொடுத்தோம், 3 இடத்துல தோத்துட்டாங்க. அதனால அவங்க கூட்டணி வேணான்னு கழட்டி விட்டோமா? இல்லை,
இப்போ 2 கொடுத்தோம், 2ம் ஜெயித்தாங்க. அதனால் அது அதாவது போனதுக்கு காரணம் தேடுறாங்க. நாங்கள் நினச்சிருந்தா அவங்கள கைட்டி விட்ருக்கலாம்ல. அதனுடைய விளைவு 2 தொகுதியில் போட்டிட்டு ஜெயித்தாங்க. ஜெயித்தவொடனே பதவி இதுவரையிலும் அவங்க பதவி சுகம் பார்க்காதவங்க கிடைச்சவொன்னே போயிட்டாங்க. காணாததை கண்டால் கண்டதே சொர்க்கம்ன்ற மாதிரி போயிட்டாங்க. தூய சக்தி என முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் முதல்வர் மௌன விரதம் இருப்பதா மாற்றமா என நயினார் நாகேந்திரன் கேள்வி. விஜய் அரசின் மெத்தனத்தால் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அதிரடி ஆய்வு. சுற்றுச்சுவரின் சிமெண்ட் பூச்சு கையேடு வந்ததால் அதிர்ச்சியடைந்த அமைச்சரின் வீடியோ வைரல். மயிலாடுதுறையில் மயிலை சப்தஸ்வரங்கள் சார்பில் நடைபெற்ற பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பார்வையாளர்கள். கிரிப்டோ கரன்சி மற்றும் டாலர் முதலீட்டு திட்டம் என கூறி சுமார் 60 கோடி ரூபாய் மோசடி. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை கோரி திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளிக்க திரண்டதால் பரபரப்பு. ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணிக்கும் மக்களிடம் வசூலிக்கப்படும் அபராத தொகை 250 இருந்து 500 ரூபாயாக அதிகரிப்பு. புதிய அபராதம் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வருவதாக ரயில்வே அறிவிப்பு. மேகதாது அணை தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயார். அணை கட்டும் திட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி திட்டவட்டம். ஊடுருவல்காரர்களை தடுக்கும் வகையில் மேற்கு வங்க எல்லையில் வேலி அமைக்கும் பணிகள் தீவிரம். பாகிஸ்தானுடன் மேற்கு வங்கத்தை இணைக்கும் முயற்சி நடந்தபோது சதித்திட்டம் தீட்டிய சக்திகளிடம் காங்கிரஸ் கட்சி அடிபணிந்ததாகவும் தாரகேஸ்வர நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட துணகிரி, அக்ரே, சன்ஷோதத் ஆகிய அதிநவீன போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் போர்க்கப்பல்களை துறைமுகத்துடன் இணைத்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பனிரெண்டாவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி லேசர் ஒளியில் பிரகாசித்த ஔரா மேம்பாலம். கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசனங்களை செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. লাইটের জন্য একটু মিস্টেক হচ্ছে, লাইট আছে। ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பாபா ராம்தேவ் முன்னிலையில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி. 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தல். మనందరి హర్షాన్ని తెలియజేద్దాం గట్టిగా క్లాప్స్. శుద్ధ వాతావరణ స్వర్గ బన్ జాయేగి ये చక్కగా ఈ మ్యూజిక్ ని ఎంజాయ్ చేస్తూ కమ్ ఆన్ అందరూ కూడా రెండు చేతులతో క్లాప్స్ కొడుతూ हो जाएगा స్మైల్ చేస్తూ కమ్ ఆన్ ఒక చక్కటి పాజిటివ్ ఎనర్జీతో.
நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 60,000 கோடி மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடி. விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் சுமார் 4,28,000 கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. மணிப்பூர் மாநிலத்தில் நாகா சமூகத்தை சேர்ந்த 6 பேர் தீவிரவாதிகளால் கடத்தி கொல்லப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டி இம்பாலில் 100க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தி அமைதி பேரணி. மகாராஷ்டிரா மாநிலம் பர்பானி மாவட்டத்தில் கோயில் கட்டுமான பணியின் போது தூண்கள் இடிந்து விழுந்து விபத்து. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நிகழ்ந்த விபத்தில் பக்தர்கள் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்த சோகம். एम्बुलेंस बोलवा ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பிறந்தநாளையொட்டி பிரம்மாண்ட மணல் சிற்பம். சுதர்ஷன் பட்நாயக் கைவண்ணத்தில் உருவான ஓவியத்திற்கு மக்களிடையே வரவேற்பு. வங்கதேசத்தில் ராமர் படத்தை அவமதித்ததாக புகார். தலைநகர் டாக்காவில் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி பிரம்மாண்ட ஊர்வலம். যে বৃহৎ মশাল মিছিল কর্মসূচি সেটি এখন আরম্ভ হতে যাচ্ছে। এর আগে কিছুক্ষণ পূর্বে কিন্তু তাদের যে কর্মসূচি ঘোষণা সেটা আপনাদেরকে আমরা জাগো নিউজ ফেসবুক লাইভের মাধ্যমে শোনানোর চেষ্টা করছিলাম। তারা বলছিলেন আগামী রবিবার அமெரிக்கா ஈரான் இடையிலான அடுத்த கட்ட அமைதி பேச்சுக்கான பணிகள் தீவிரம். ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுக்காக அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப், ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று சுவிஸ் பயணம். உலகின் நம்பர் 1 தீவிரவாத நாடான ஈரானை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் முன்னாள் அதிபர் ஒபாமா. கோடிக்கணக்கான டாலர்களை ஒபாமா வாரி வழங்கிய நிலையில் ஈரானை தற்போது தோற்கடித்துள்ளதாக ட்ரம்ப் பெருமிதம். லெபனான் மீதான இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலை தொடர்ந்து ஹார்மூஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவிப்பு. ஒப்பந்தத்தை மீறி ஹிஸ்புல் அமைப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதால் கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தகவல். ஹிஜாப் அணியாமல் யூடியூப் சேனலில் கச்சேரி நடத்தியதாக புகார். ஈரானை சேர்ந்த பிரபல பாடகி பரஸ்து அகமதி மற்றும் அவரது குழுவினருக்கு 74 கசையடி, 2 ஆண்டுகள் வெளிநாடு செல்வதற்கும் ஈரான் நீதிமன்றம் தடை. இத்தாலியில் மெலோனியின் புகழ் சரிந்துவிட்டதாக அதிபர் ட்ரம்ப் கருத்து தெரிவித்த விவகாரம். ஏற்கனவே புகைப்படம் எடுப்பது தொடர்பாக ட்ரம்பின் பேச்சு சர்ச்சையான நிலையில், எனது புகழ் குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களின் நிலை குறித்து மட்டும் கவலை கொள்ளுங்கள் என்றும் மெலோனி காட்டம். ஜெர்மனியின் முனிச் நகரில் சரக்கு ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. சுமார் 16 அடி நீளம் கொண்ட பெட்டிகள் பாலத்தில் இருந்து தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. லண்டனில் 2 ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அதிவேகமாக வந்த ரயில்களில் சிக்கி இருந்தவர்களை பத்திரமாக மீட்ட போலீசார். சீனாவில் கோலாகலமாக நடைபெற்ற டிராகன் படகு திருவிழாவில் மனிதர்களுடன் சேர்ந்து துடுப்பு போட்ட ரோபோக்கள். கொழுக்கட்டைகளும் செய்து அசத்தல். சென்னை சேப்பாக்கத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி.
ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக வென்றது இந்திய அணி. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 11,000 பவுண்டரிகளை அடித்து அசத்திய ரோஹித் சர்மா. இந்திய வீரர்கள் சச்சின், கோலி, சேவாக், கங்குலி வரிசையில் 5வது சாதனை படைத்தார் ரோஹித். T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் 98 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தியது ஆஸ்திரேலிய மகளிர் அணி. முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 219 ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 121 ரன்கள் மட்டும் எடுத்து தோல்வியை தழுவியது. இந்த ஆண்டுக்கான சிறந்த ஆண் தடகள வீரருக்கான விருதை பெற்றார் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவித்தார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. தடகள வீராங்கனையும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவருமான PT உஷாவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. இது ஒரு பெருமைமிகு தருணம் என டெல்லியில் நடைபெற்ற விழாவில் PT உஷா நிகழ்ச்சி பேச்சு. மக்காவ் ஓபன் பேட்மிண்டனில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேற்றம். 21-16, 21-18 என்ற நேர் செட்டில் தென்கொரிய வீராங்கனையை வீழ்த்தினார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்த பராகுவே 1-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வீழ்த்தி அசத்தல். டொரண்டோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஐவரி கோஸ்ட் அணியை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்த ஜெர்மனி. மாற்று வீரர் டெனிஸ் உண்டாவின் அதிரடியால் 2-1 என்ற கோல் கணக்கில் 32 அணிகள் கொண்ட சுற்றுக்கு முன்னேறியது ஜெர்மனி. கால்பந்து திருவிழாவின் மற்றொரு ஆட்டத்தில் 5-1 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடனை வீழ்த்தியது நெதர்லாந்து. ஜப்பானுக்கு எதிரான போட்டியை டிரா செய்த நெதர்லாந்து அணி இதன் மூலம் முதல் வெற்றியை பதிவு செய்தது. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் துனிசியா, ஜப்பான் அணிகள் மோதல். இன்றிரவு 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின், சவுதி அரேபியா அணிகள் பல பரீட்சை. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.